ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம புதியவர்களுக்கு வழிகாட்டுதல் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த சார்ட்டில் நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறது, அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறது இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ மூவிங் ஆவரேஜை எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதிலிருந்து எங்கே எப்படி என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ஒரு வீடியோ நம்ம போட போகிறது இனிமேல் மந்த்லி ஸ்விங்குக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் ஒரு வீடியோவாக நம்ம போட போகிறோம். அப்போ இந்த சார்ட்டு பேட்டர்ன் நம்ம இந்த சார்ட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சிற்று அறிவை நம்மளுடைய நண்பர்களுக்கோ புதியவர்களுக்கோ இவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ நம்ம சார்ட் பார்க்குறோம். இது இப்போ நான் டிசிஐ எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டே சார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். கேண்டில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல டேர்ன் ஆகுது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு. பொதுவாக என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் சார்ட் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக ஒரு ஸ்டேபிளாக இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் அந்த சைடுவேஸோட அப்பர் பாட்டமை உடைச்சு அதுக்கு மேலே ஒரு புல் பேக் வந்துச்சுனாக்க அந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. சில சமயம் புல் பேக் வரும், வராமையும் போகும். இப்போ பார்த்தோம்னாக்க இந்த சார்ட்டை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோ. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், புதுசாக போடுவோம் கொஞ்சம் பெருசாக்கிட்டு. இப்போ இந்த சார்ட் பார்த்தோம்னாக்க கீழே அப்படியே இறங்கிக்கிட்டே வந்துருச்சு. இறங்கிட்டே இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ஆயிருச்சு. அப்போ இந்த ஃப்ளாட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹை இருக்குது, இந்த இடம் ஒரு ஹை இருக்குது. இதை மார்க் பண்ணுவோமா, ஒரு சர்க்கிள் போட்டு மார்க் பண்ணுவோமா. பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த ரீஜனில் ஒரு ஃப்ளாட் ஆகிட்டு ஒரு ஹை இருக்குது. இப்போ எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் இதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு தெரியும். ஆனால் பிகினர்ஸ்க்கு இது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது தெரியாமல் போகும். அது ப்ராக்டிஸில் தான் அது வரும். எதுவுமே பயிற்சியில் தான் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுக்கலாம். மூவிங் ஆவரேஜ் இதில் எக்ஸ்பொனன்ஷியல் நிறைய இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ மூவிங் ஆவரேஜ்லேயும் எக்ஸ்பொனன்ஷியல் கிடைக்கும். அதனால நம்ம ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூவிங் ஆவரேஜை நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு தேவையானது மொத்தம் 3. இதை நான் 3 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே 3 மூவிங் ஆவரேஜ் வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜில் இந்த செட்டிங்ஸ்னு இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் மெயின் சார்ட் சிம்பிள் அண்ட் அனதர் சிம்பிள்னு வருது. நம்ம மெயின் சார்ட் சிம்பிள் எதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோமோ அதுக்கு தான் எடுக்க போகிறோம். இதில் லென்த்து 13ன்னு கொடுக்குறோம். இதுக்கோட லாஜிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி க்ளோஸ் ஹெச்எல்சி ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3, இதுக்கும் ஒரு லாஜிக் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்மூத்டு அப்படின்னாக்க எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுதான் ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ். அதுவும் 13 தான் இருக்கணும். இப்போ இதோடைய கலர் போட்டுக்கலாம். இந்த சைடு நம்ம கலர் என்ன பண்ணுறோம், ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறோம். ஏன்னா இதுதான் இந்த 13 தான் ஸ்லோ பீரியடுங்கிறதுனால அந்த பீரியடில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்மூத், அதை க்ரீன் கலர்னு நம்ம கொடுக்குறோம். க்ரீன் கலர் கொடுத்துட்றோமா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, இப்போ இந்த 13 எதுக்காக, ஏன் இந்த 13ன்னு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஃபிபினாசி நம்ம வரைகிறோம். ஃபிபினாசி வரையும் போது
எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இது பார்த்தோம்னா 0.236 வருதா? அதுல பாதி. அதுக்கு கீழ பாதி. இப்ப 0.38, 0.236 அதுல ஒரு 12 கழிச்சோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11, 12ன்னு வரும். அதனால நம்ம 13 அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். 12.5ன்னு வரும். 24ன்னு வச்சோம்னா 12ன்னு வரும். அத வந்து ஒரு 13ன்னு வைக்கிறோம். அதுல பாதி. அதுதான் இதோடைய சிம்பிள் லாஜிக். அப்ப அடுத்த லாஜிக் நமக்கே தெரியும். என்னன்னாக்க 0.61 தான் வைக்க போறோம். இந்த இடத்துல 0.618. 0.618ன்னு வராது. அதனால 0.61 ஆர் இது வந்து 61 ஆர் 62 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப இந்த 2வது இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்டு, இன்புட்ல வந்து 61 அப்படின்னு வைக்கிறோம். ஹை லோ க்ளோஸு இது எக்ஸ்பொனென்ஷியல் அதே 61. இப்ப நான் வந்து இத 3த்தையும் போட்டு முடிச்சுட்டு ஏன் அந்த இடத்துல நம்ம வந்து ஹை லோ அப்படின்னு குடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 3வது வந்து 200 ஆவரேஜ். ஏன்னா நமக்கு வருஷத்துக்கு உண்டானதுல வந்து 280 டேஸ், 250 டேஸ் ஒர்க் ஆகும். அது ஒரு 200ன்னு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது. 61க்கு நான் வந்து ஃபிபனாசியோடது தான் நான் எடுத்திருக்கிறேன். 200 போட்டாச்சு. இப்ப இதுக்கு கலர் மாத்தல. இத நான் வந்து என்ன பண்றோம், ஸ்டைல்ல போய் ப்ளூ கலர்ல வைக்கிறோம். ப்ளூ கலர் தான் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ளூவா இருக்கிற மாரி அப்படி வச்சு விட்டுருவோம். இது கொஞ்சம் 2வது பாயிண்ட். கொஞ்சம் நல்லா திக்கா தெரியட்டும். அது எதுவும் முதல்ல இதுக்கப்புறம்லாம் இந்த திக்கா தெரியறது இதெல்லாம் நம்மளோட இதுதான். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான். இந்த 200க்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ப்ரவுன் கலர செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதையும் போட்டு வச்சுடுறோம். போட்டு வச்சுட்டோம்னாக்க இப்படி இருக்கு. இப்ப நான் 200 கொஞ்ச நேரம் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணும்போது நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த இதுல நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஏன் நம்ம வந்து இந்த ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு டிவைடட் பை 3 இது ஹை, லோ, க்ளோஸ் 3 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஹை, லோ, க்ளோஸ் டிவைடட் பை 3 நார்மலா வந்து ஹை, லோ அதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து மேல வரும். அதனால இது 3த்தையும் எடுத்து டிவைடட் பை 3 போட்டோம்னாக்க, ஒரு ஆவரேஜ் ஃபிகர் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ஃபிகர தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கருதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் ரீசன். இப்ப ஹெய்கினாஷி கேண்டில் போடுறாங்க இல்லைங்களா? இந்த ஹெய்கினாஷி கேண்டில்ங்கிறது இங்க இருக்கும். இந்த ஹெய்கினாஷின்னு போட்டோம்னா, இந்த ஹெய்கினாஷியோட லாஜிக்கே என்னது? ஹை லோ க்ளோஸ் ஹை லோவ டிவைடட் பை 2ன்னு போட்டு 50%லேருந்து தான் அடுத்த ஹெய்கினாஷி ஆரம்பிக்கும். அந்த 50%க்கு மேல போச்சுன்னா அப் ட்ரெண்ட், கீழ வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். அதுலயும் கீழ இருக்கக்கூடிய பாட்டம் லோவ உடைச்சிருச்சுனாக்க டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான். பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஆவரேஜ் ஃபிகர் என்னவோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும். இந்த கேண்டிலோட ஆவரேஜ் ஃபிகர் என்னவோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அந்த 50%ட கடந்து கீழ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 2 பாயிண்ட்டுக்கு 50%க்கு மேல போச்சு. அதாவது ஹையோ நம்ம கரண்ட் பிரைஸ் வந்து ஹையோட க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேல இருக்கு. அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட்ன்னு இல்ல, மேல இருக்கு. அதே மாரி அந்த கரண்ட் பிரைஸ் வந்து எல்டிபி இல்லாட்டி கரண்ட் பிரைஸ் வந்து லோ வேல்யூக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அது டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய லாஜிக். அப்ப எப்ப வந்து அது அப் ட்ரெண்டுக்கு மாறுதுன்னா, 50%க்கு மேல போகும்போது தான் அப் ட்ரெண்டுக்கு மாறுது. இந்த லாஜிக் வச்சுக்கணும். இப்ப தான் அந்த ட்ரெண்ட் நம்ம வந்து நம்ம இதுலலாம் இதுல பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸெல் ஷீட்ல ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ன்னு வருதுன்னா, இது வேற ஒண்ணுமே இல்ல. அந்த பிரைஸ் கரண்ட் பிரைஸ் இட்ஸ் க்ளோசர் டூ லோயர் லோ வேல்யூ தென் இட் இஸ் டவுன் ட்ரெண்ட். த கரண்ட் பிரைஸ் இஸ் க்ளோசர் டூ அப்பர் ஹை வேல்யூ தென் இட் இஸ் ஸ்டில் இன் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இது செய்கிறோம். இப்போ நம்ம வந்து ஹெய்கினாஷிலேருந்து நார்மல் கேண்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஹெய்கினாஷி கேண்டில் போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அது அப்படியே அப் ட்ரெண்டுனா அது க்ரீன்லேயே போய்கிட்டு இருக்கும். எப்போ ரெட்டு வந்து ப்ரீவியஸ் லோவை உடைக்குதோ, ப்ரீவியஸ் 50% உடைக்குதோ, அப்போ டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகணும். ஆனா, இந்த டோஜி கேண்டிலோட டவுன் இங்க இருக்கு.
இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இங்க ஹெய்கி நாஷில கோடு போட்டிருக்கிறோமா? இப்ப இதே இது கேண்டிலா பாருங்க, அந்த இடத்துல தான் வந்திருக்கும். எல்லாம் ஒரே இதுதான். ஹெய்கி நாஷி போட்டாலும் சரி, இது போட்டாலும் சரி, ஹெய்கி நாஷில வேற மாரி காட்டுதா அப்படிலாம் குழம்பவே வேண்டியதில்ல. அந்த இடத்துல கோட போட்டுக்கிட்டோம்னா, அதான் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தமாகும். இப்போ இந்த கோடு கரெக்ட்டா இந்த கேண்டிலோட நிக்குதா? அடுத்து கேண்டில் வந்து அந்த இத மேல போக முடியாம 50% உடைக்க முடியாம இத தாண்டணும். இதுதான் 50%. இந்த 50% உடைக்க முடியாம மேல போகாம கீழயே இருந்துச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து 64யும் மூடுறேன். 61யும் மூடியிருக்கிறேன். 13 மாத்திரம் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்ப இந்த ஸ்மூத்டு ஹெய்கி நாஷிய நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ரெட் ஃபார்ம் ஆயிருச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா, அதுல வந்து 50% கீழ வர்ற வரைக்கும் ரெட் ஃபார்ம் ஆகாது. கிரீன்ல தான் இருக்கும். அது ஆனா இங்க அப்படி கிடையாது. கீழ வர ஆரம்பிக்கிறதுல நார்மல் கேண்டில்ல ரெட் ஃபார்ம் ஆயிருக்கும். மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாலே கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப இங்க ரெட் ஃபார்ம் ஆகுது 50% உடைக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து அலர்ட் ஆயிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப கேண்டில் நேச்சுரலா அப்படியே இருக்கட்டும். ஆனா, நம்ம இங்க போடக்கூடிய மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து அந்த ஹெய்கினாஷி கேண்டிலோட வேல்யூவ ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோமே, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். இப்ப இதுல நம்ம வந்து 13 தான் வைக்கணுமா? ஏன் 12 வைக்கக்கூடாதான்னா, தாராளமா 12 வச்சுக்கலாம். இல்லாட்டி 11 கூட வச்சுக்கலாம். ஏன்னா 11 வந்து கிட்டத்தட்ட ஒரு 50%ஆ போகும். அது இன்னும் கொஞ்சம் மேலேயே கூட காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரல. அதனால 13ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். அதனால நம்ம 13 வச்சுக்கலாம். 13யும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன்னா அங்க 24ன்னு வச்சோம்னா, டிவைடட் பை 2 போட்டோம்னா 12. அந்த 12க்கு பதிலா 13ன்னு வச்சுக்கிறோம். இல்லாட்டி 12 வச்சுக்கிட்டாலும் சரி. இப்ப ஒரு கேண்டில் இதுக்கு கீழ இந்த 13க்கு கீழ அ இதாகிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த 13 லைனுக்கு மேல மூவிங் ஆவரேஜ் 13 லைனுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தமாகும். அப்ப அதுக்கு மேல வந்த உடனேயே வாங்கிர்லாமான்னா, அது வந்த உடனே வாங்கக்கூடாது. வந்த உடனே இந்த மாரி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரைஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கும். சில சமயம் ரொம்ப தூரத்தில இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஏறுதுன்னு நம்ம யோசிக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க, ஷார்ட்டா போயிட்டு திருப்பி புல் பேக் வரும். இதுக்கு மேல ஏறாம புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா? இப்ப இங்க கட் ஆயிருச்சு. இதுல என்ட்ரி எடுக்கணுமான்னா எடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழயும் மேலயும் வந்துருச்சு. லைவ்ல நமக்கு வந்து கீழ வந்திருக்கா, மேல வந்திருக்கான்னு நமக்கு எதுவும் தெரியாது. அதனால அடுத்த கேண்டில்லயும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கலாம். ஆனா, இந்த பிரைஸ தாண்டி போகல அப்படிங்கும்போது, அடுத்த கேண்டில் கீழ வந்துச்சுன்னா புல் பேக். சப்போஸ் இங்க என்ட்ரி எடுத்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. அடுத்து இந்த கேண்டில் ஒரு முழு கேண்டில் கீழ இந்த கோட்டுக்கு கீழ வர்ற வரைக்கும் நம்ம வந்து எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இதுல வந்து இந்த இடத்துல எங்க எக்ஸிட் ஆயிருப்போம்னா, இங்க எக்ஸிட் ஆயிருக்கலாம். சில பேர் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இங்கேயே எக்ஸிட் ஆயிருவாங்க. இந்த இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருவாங்க. ஏன்னா இது கட் ஆகுது. ஆனா நார்மலா வந்து எக்ஸிட் ரூல்ஸ் என்ன சொல்லுவோம்னாக்க, இந்த கோட்டுக்கு கீழ ஒரு க்ளோஸ் வச்சுச்சுன்னா தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். அதனால இந்த கேண்டில்லயும், இந்த கேண்டில்லயும் எக்ஸிட் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாரி தான் என்ட்ரியும் ஒரு கேண்டில் இந்த கோட்டலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ, இப்ப இந்த இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கலாம். சில பேரு அ கன்ஃபார்மா இது அப் ட்ரெண்ட் தான் தெரிஞ்சுச்சுன்னா, இந்த கேண்டில்லயே என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டாலும், இந்த ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு ரெட் வந்துச்சுன்னா, கீழ வரும். ஏன்னா புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப புல் பேக் வந்துட்டு, அடுத்து இந்த இது கேண்டில் வந்து பிரைஸ் வந்து இந்த கோட்டுக்கு மேலேயே டிராவல் ஆகுது அப்படின்னு சொன்னா, ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மாரி இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னாக்க, இது வந்து நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் கோடு வந்து ஆவரேஜ் கோடு தான். அதனால இந்த ஆவரேஜ் கோடு இப்படி கர்வ் ஆகுற வரைக்கும் இப்பலாம் இங்கலாம் ஃப்ளாட்டா இருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஹை, லோ வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதனால ஃப்ளாட்டா இருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு. இந்த கேண்டில் வரும்போது தான் இது அப் ட்ரெண்ட பத்தி பாக்குது. மண்டைய தூக்குது. அதனால இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். இப்படி என்ட்ரி எடுக்கும்போது இங்க ஒரு புல் பேக் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்க்கலாம். சம்டைம்ஸ் புல் பேக் வரணுங்கிறதில்ல. புல் பேக் வராமயே மேல எந்திரிச்சு போகலாம்.
அப்ப இது இருக்கும். இப்ப இது எவ்வளோ தூரம் போகும்? நமக்கு தெரியும் 0.618 வரைக்கும். அ இப்ப 0.618 ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணா கரெக்ட்டா 0.618 அதுக்கு மேல கொஞ்சமா போயிட்டு கீழ இறங்கியிருக்கு. ஆனா நம்ம டார்கெட்டு ஃபர்ஸ்ட்டு இது வந்து 0.618ஓட நிப்பாட்டிக்கணும். எப்ப இந்த 0.618 காட்டிலும் மேல போகும்னா, ஒரு கோல்டன் கிராஸ் இந்த கிரீன் வந்து 0.618 மேல கட் பண்ணுச்சுன்னா, இது மேல போகும். அப்ப அடுத்த டார்கெட் வந்து எந்த கேண்டில்ல டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆச்சோ, அந்த கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டிலோட லோ பிரைஸ் வரைக்கும் இத நம்ம அ எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறத நம்ம இங்க புரிதலுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து ஒரு இப்ப நம்ம 1 டேல வச்சிருக்கிறோம். கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கு. ஏன்னா, இது ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே இப்படி போயிட்டு, திருப்பி இப்படி ஏறுது. அது திருப்பி டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகப்போதான்னு தெரியல, மார்க்கெட் இருக்கிறதுல. 200 ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னா, 200க்கு மேல டிராவல் ஆகக்கூடியதெல்லாம் அப் ட்ரெண்ட்ல தான் ஆனுவலைஸ்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப கோல்டன் கிராஸ் வரும்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்த எடுத்துக்குவோம். இந்த இடத்த எடுத்துக்குவோம். கீழ அப்படியே வந்துருச்சு. முதல்ல எடுத்த உடனே நம்ம இங்க என்ட்ரி எடுத்தா கூட இந்த ப்ளூ கலர் கோட்டோட வெளியில வந்துடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த எட்ஜ்ல தான் இருக்கும். இந்த எட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ்ல தான் அது வரும். கரெக்ட்டா அந்த ப்ளூ கலர் கோட்டோட கட் ஆயி வரும். திருப்பி இது கீழ இறங்கி அத மேல உடைச்சதுன்னா தான் என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா நம்ம ப்ளூ கலர் கோட்டோட வெளியில வந்துர்றோம். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, கீழ வந்துட்டு எகைன் டவுன் ஆயிட்டு கோல்டன் கிராஸ் இங்க வருது. கோல்டன் கிராஸ் வர்ற இடத்துல வரக்கூடிய ஒரு புல் பேக் எடுத்தோம்னா, இத மாரி ஒரு லாங்கா போகுது. அதுக்கப்புறம் நம்ம இது டர்ன் ஆகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்வா டர்ன் ஆயிருச்சு. திருப்பி கர்வா டர்ன் ஆயிருச்சுன்னா, அடுத்து கர்வா டர்ன் ஆகுற வரைக்கும் நம்ம கவலையே பட வேண்டியதில்ல. அது பாட்டு போய்க்கிட்டே இருக்கும். இதுல 200க்கு மேலேயே டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கலாம். இது எஃப்&ஓக்கு யூஸ் ஆகும். ட்ரேடுக்கு யூஸ் ஆகும். மல்டிபிள் டைம் ஃப்ரேமுக்கும் இது யூஸ் ஆகும். நீங்க 1 ஹவர்ல வேணும்னாலும் 1 ஹவர்ல வச்சுக்கோங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்ட்ரி இங்க எடுக்கலாம். ஆனா என்ட்ரி எடுத்தோம்னாலும் ப்ளூ கலரோட ஹை போயிட்டு திருப்பி கீழ இறங்கிக்கிட்டே வரும். திருப்பி இது எப்ப கோல்டன் கிராஸ் கட் ஆகுதோ, அங்க ஒரு புல் பேக் எடுத்துட்டு திருப்பி மேல போகுது. கீழ நடுவுல இறங்குதுன்னா, இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிரணும். 1 ஹவர்ங்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிரணும். இது நாளையும் பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி டேன்னா கீழ இறங்கும் கொஞ்சம் நெறையவே இறங்கும். அந்த மாரி நாளையும் பார்த்துக்கணும். நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து இங்க நம்ம எக்ஸிட் ஆயிர்றோம். இந்த இடத்துல திருப்பி என்ட்ரி ஆயிட்டு மேல போயிட்டு இங்க எக்ஸிட் ஆயிர்றோம். திருப்பி இது மேல கட் ஆச்சுனாக்க என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி கட் ஆகும்போது நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஃப்ளாட்டா இருக்கு. ஃப்ளாட்டா இருக்குன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃப்ளாட் ஆகாம அப்படி கர்வா மாறணும். பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் கர்வா இப்படி இந்த இடத்துலலாம் ஃப்ளாட் ஆயிட்டு இப்படி கர்வா மாறியிருக்கு பார்த்தீங்களா? அப்படி கர்வா மாறுற இடத்துல என்ட்ரி அண்டு எக்ஸிட்ட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது சரியான ஒரு கைடன்ஸா இருக்கும். சரி, நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க வந்து இத ஃபர்தரா பார்த்துக்கிட்டே இருந்தால் மாத்திரம் தான் நமக்கு ஃபர்தரா பார்த்துக்கிட்டே இருந்தா மாத்திரம் தான் நமக்கு எல்லாமே செட் ஆகும். நமக்கு வந்து அது பிராக்டிஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்தரா பார்க்கணும். பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இது வந்து ஈஸியா செட் ஆகும். இது ஒரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதில வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிவோட் பாயிண்ட்ட ஆட் பண்ணலாம். அது ஒரு கைடன்ஸ். பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். இது ஒரு கைடன்ஸ். இந்த பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணும்போது, இது இந்த மாரி கோடு கோடா வந்துகிட்டே இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்க ஃபாலோ பண்ணுங்க. இங்க வந்து ஷோ ஹிஸ்டாரிக்கல் பிவோட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோடெல்லாம் கழிஞ்சிரும். இங்க வந்து ஃபிபனாசி இருக்கு, ட்ரெடிஷனல் இருக்கு, எந்த மெத்தட் வேணாலும் இருக்கு. ஆனா, எனக்கு ரொம்ப நல்லா அ ஒர்க் ஆகுது. ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குனாக்க, டிமார்க் அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அதனால நான் அத யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாரி போயிட்டுருக்கும். இப்ப நம்பர் ஆஃப் பிவோட் பாயிண்ட்ஸ் பேக் இதுக்கு பின்னாடி நமக்கு எத்தன வேணும் அப்படிங்கிறத இதில நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில 10 வேணும், 20 வேணும், 30 வேணும்னு போட்டோம்னாக்க, அந்த இடத்துல பிவோட் பாயிண்ட் இந்த இதுக்கான கலரையும் மாத்தி விட்டோம்னா தான் நல்லா தெரியும். ஸ்டைல்ல போயிட்டு நமக்கு வந்து ச சப்போர்ட் இதெல்லாம் தேவையில்ல. பிவோட் பாயிண்டோட இத வந்து கொஞ்சம் டார்க்கா
ஆல்ரெடி இதில வச்சிருக்கிறோம்னா, ஒரு பிளாக் கலர். ஏன்னா ஆல்ரெடி ப்ரவுன் கலர் அதில குடுத்துருக்குறோம். அதனால ஒரு பிளாக் கலர் கொஞ்சம் போல்டானத போட்டோம்னா, இந்த பிளாக் கலர்ல வந்து கோடு இருக்கும். இந்த பிளாக் கலர்ல இப்படி கோடு வருதா? இந்த பிவோட் பாயிண்ட். பிவோட் பாயிண்ட்ங்கிறது ஆவரேஜ். அந்த ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல நமக்கு வந்து ஹை லோவ போட்டு, இத மாரி போட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிவோட் பாயிண்ட்ட கட் பண்ணுச்சுன்னா, அடுத்த பிவோட் பாயிண்ட் அதோட ஹைட். அதுவரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா நடுவழியில் டர்ன் ஆகும். அதோட பொட்டன்ஷியல் இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணணும் அப்படின்னா. இப்ப இந்த இடத்துல டார்கெட் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவன் வந்து அந்த ஆவரேஜ் போட்டு அந்த ஹை போட்டிருப்பாங்க. ஆனா, அந்த ஹை போட்டிருந்தாலும் இது வந்து மிடில் பாயிண்ட் மிடில் இது வந்து மிட் பாயிண்ட்ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு கீழ வந்து நம்ம எப்படி ஃபிபனாசில வந்து 0.5க்கு மேல 1.8 அதே மாரி கீழ 1.8 1.2 நம்ம பண்றோமோ, அதே மாரி இதுக்கும் மேல ஒண்ணு பண்ணோம். ஆனா, இது நமக்கு சிபிஆர்ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் பிவோட் பாயிண்டோட ரேஞ்ச் வந்து மேல கொஞ்சம் இருக்கும், கீழ கொஞ்சம் இருக்கும். அ அது இது வந்து இந்த இடத்துல அது தெரியறதுக்கான இது இல்ல. நார்மல் ட்ரேடிங் வியூல அது தெரியும். நமக்கு இந்த ஜீரோதா குடுத்துருக்கிறதுல இந்த பேசிக் வெர்ஷன்ல அது வராது. ஸோ, அப்ப சார்ட்ட வந்து ஒரு பிகினர்ஸுக்கு வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வேற ஒரு கம்பெனி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒரு கம்பெனி எடுக்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல எனக்கு நல்லாவே இன்ட்ராடேவே ப்ராஃபிட் எடுத்தோம். இது இன்ட்ராடேக்கு போட்டுக்கலாம், பொசிஷன் ட்ரேட் போட்டுக்கலாம். எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது இப்ப அ எங்க என்ட்ரி எடுக்கிறோம்? கோல்டன் கிராஸ் வந்துருச்சு. 1 ஹவர்ல இருக்கு. கோல்டன் கிராஸ் இருக்கு. நம்ம அதிகபட்சமான தூரம் இந்த பிவோட் பாயிண்டோட எட்ஜ். அதுதான் அதிகபட்சமான தூரம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க, இந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்கு. இந்த இந்த எட்ஜ் இருக்கு. இந்த கேப்ப உடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா, இது மேல இங்க வரைக்கும் கேப் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட்டா என்ட்ரி எடுக்கிறது எங்க எடுக்கிறோம்? இங்க எடுத்திருந்தோம்னா, இந்த 61ல ஒரு புல் பேக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கோல்டன் கிராஸ் வரும்போது ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி எடுக்கலாம். நீங்க அவசரப்பட்டு எங்க எடுத்தாலும் திருப்பி இறங்கிட்டு இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்த கோடு போட்டு பார்ப்போம். கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிட்டோம்னா, இப்ப பார்த்தீங்களா? இங்க எடுத்திருக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். நம்ம எடுத்து இங்க என்ட்ரி எடுத்திருந்தா என்ன இந்த இடத்துல கட் பண்ற இடத்துல எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இந்த இடத்துல கட் பண்ற இடத்துல எடுத்திருப்போம். நான் பிவோட் பாயிண்ட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். என்ட்ரி எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இந்த இடத்துல கட் பண்ற இடத்துல எடுத்திருப்போம். இப்ப இந்த கட் பண்ற இடத்துல ஒரு கோட போடுங்க. திருப்பி இறங்கினது அதே லெவலுக்கு தான் இறங்கியிருக்கும். அதனால பெருசாலாம் அந்த இடத்துல யோசிக்க வேண்டியதில்ல. அதனால இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. இந்த லோக்கு கீழ வந்தா மாத்திரம் தான் நம்ம யோசிக்கணும். இதோடைய நோஸ் அதாவது மூவிங் ஆவரேஜோட நோஸ் அப் ட்ரெண்ட நோக்கியே போய்க்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம வந்து கொஞ்சம் இதா இருக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டுக்கு மேலேயே போய்க்கிட்டு இருக்கு. நடுவுல இறங்கிட்டு இந்த இடத்துல டர்ன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? டவுன் ட்ரெண்ட் டர்ன் ஆயிருக்கு. அப்ப இந்த கேண்டில்ல எக்ஸிட் ஆயிரணும். ஏன்னா டவுன் ட்ரெண்ட் டர்ன் ஆயிருக்கு. அப்ப கீழ இறங்கிட்டு வரும். இப்ப இந்த இடத்துல அப் ட்ரெண்ட நோக்கியே தான் போய்க்கிட்டு இருக்கு. நோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா, இது அப் ட்ரெண்ட நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால இது கொஞ்சம் கீழ இப்படி இறங்கினாலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் அப்பிடைட் அது ரிஸ்க் டாலரன்ஸ பேஸ் பண்ணி எல்லாமே மிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து சார்ட்ட வந்து பிகினர்ஸ்க்கு சொல்லிக் குடுக்கணும்னு நான் நெனச்சேன். அதுக்கான வீடியோ நாம போட்டிருக்கிறோம். இது தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இது ஒரு லேர்னிங்கா இருந்து, நமக்கு எல்லாத்துக்கும் அ ப பயனுள்ளதா இருந்ததுனாக்க, நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இத மாரி நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவா நான் போட்டு வரேன். கொஞ்ச நாள்ல இத ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் இத. இத பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் நீங்க வச்சுக்கங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, இத பிராக்டிஸ் பண்றதுக்கான டைமா வச்சு, நீங்க 1 மினிட்லயோ, இல்லாட்டி 1 ஹவர்லோ 1 மினிட்லலாம் கொஞ்சம் சீக்கிரமா வரும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல வரும்போது 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா எப்படி? இந்த இடத்துல வந்து கோல்டன் கிராஸ் வந்துருச்சா? கோல்டன் கிராஸ் வந்தோனே அது பாட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்கு. எங்க எக்ஸிட் ஆயிருப்போம்? இங்க எக்ஸிட் ஆயிருப்போம். இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருப்போம். இங்க தான் முழு கேண்டிலும் வெளியில வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருப்போம். அப்ப எங்க என்ட்ரி எடுத்திருப்போம்? நமக்கு கோல்டன் கிராஸ் வந்த இடம் இந்த இடம். இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். அ இதோட ஒரு புல் பேக் வந்திருக்கா? இந்த புல் பேக்ல திருப்பி நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட 2863 ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி இன்னைக்கு.
2000 2863 இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா, இங்கே எக்ஸிட் ஆயிருப்போம். 2936. 63 எங்க இருக்கு? 33, 36 எங்க இருக்கு? ரூ. 70. இந்த இடத்துல ரூ. 70. ரூ. 70 நமக்கு கிடைச்சிருக்கும். நான் இன்னைக்கு என்ட்ரி ஆனது இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆனேன். 70ல தான் என்ட்ரி ஆனேன். 70ல என்ட்ரி ஆயிட்டு, நான் வந்து இங்கே 32ல க்ளோஸ் ஆயிட்டு வந்தேன். இந்த 32 கிட்டக்க இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிட்டு வெளியில வந்துட்டேன். இந்த இந்த இடம் வரும்போதே நான் க்ளோஸ் ஆயிட்டு வெளியில வந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ 1 மினிட்ல டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடம் இப்போ திருப்பி அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான மூவ்மெண்ட் இருக்கு. அது உடைச்சு மேலே ஏறுச்சுன்னா, இன்னொரு கோல்டன் கிராஸா வரும். அப்ப இது அடுத்த ஒரு கோல்டன் கிராஸ் எவ்வளோ ரூவாய்க்கு போகுதுங்கிறத நம்ம ஃபிபனாசில போட்டு எடுத்துக்கலாம். இங்க அடுத்த கோல்டன் கிராஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சு 1.61 இங்க வரைக்கும் வர்றதுக்கு இருக்கு. நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். 29.62க்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க வரைக்கும் 59ஓ 62ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 62 மார்க் பண்ணி வச்சிருக்கிறது இது வந்து நம்ம ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி. அதுவும் ஃபிபனாசிலையும் அதே தான் வருது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு கோல்டன் கிராஸ் வந்துச்சுனாக்க, இங்கேருந்து அடுத்து ஒரு ரூ. 30 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றேன். இத நான் ஸ்டாக்க ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த சார்ட்ட வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் லைன நம்ம ரீட் பண்றதுக்கான ட்ரெய்னிங் எடுத்துக்கிறோம். இத மாரி நீங்க நெறைய ஸ்டாக்குக்கு கொஞ்ச நாள் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டே வந்துட்டு, இது பழக்கம் ஆயிருச்சுன்னா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். இது வந்து எந்த இண்டிகேட்டரும் இல்லங்க. இது வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் தான் நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன். இத எப்படி போடுறேன்னா, இந்த இடத்துல ஒரு கம்பேர்ன்ற இந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கா? இந்த கம்பேர ஆட் சிம்பல் வேற ஏதாவது ஸ்டாக்கோட இத கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, செக்டாரோடயோ இல்லாட்டி நிஃப்டியோடயோ கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இத கிளிக் பண்ணிட்டு நிஃப்டின்னு குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்துரும். நான் வேற எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்றதில்ல. இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால, நான் இதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.